ஜம்சம் கிணறுக்குள்ள 3 ராட்சச பைப் போட்டு டெய்லியும் அதுல இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் இல்ல, ஒரு நாளைக்கே குறைஞ்சபட்சம் 2 லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டே இருக்கு. வெறும் 31 மீட்டர் ஆழம் இருக்கிற இந்த கிணறுல ஒரு செகண்டுக்கு 11 லிட்டர்ல இருந்து 18 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா காபா பள்ளிவாசலை சுத்தி எந்த ஒரு ஏரியோ ஆறோ இல்ல குளமோ எதுவுமே கிடையாது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பாலைவனம் மட்டும்தான் தெரியும். அப்போ எங்க இருந்து இந்த கிணத்துல இவ்வளவு தண்ணி வருது? ஜம்சம் கிணறுல உள்ள தண்ணிய எல்லா மக்களும் குடிக்கிறதுனால அந்த கிணறை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி 15 நாள் தொடர்ந்து அவங்க வெளியேற்றின தண்ணியோட அளவு எவ்வளவு தெரியுமா? 70 கோடி லிட்டர். இவ்வளவு தண்ணியை எடுத்ததுக்கு அப்புறமும் ஜம்சம் கிணறுல ஒரு சொட்டு தண்ணி கூட குறையல. அதுக்கு பதிலா ஆல்ரெடி கிணறுல இருந்த தண்ணியோட அளவை விட 1 இன்ச் அதிகமா உயர்ந்திருக்குன்னு தெரிய வருது.